ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, புதிய இ சேவை மையம் தொடங்குவதற்கான ஆணைகளை முதற்கட்டமாக 36 நபருக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ அதை பற்றி முழு விவரம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்று சென்னை தலைமை செயலகத்தில் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பியல் துறை அமைச்சர் திரு தா மனோ தங்கராஜ் அவர்களால் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் தனியார் ப்ரௌசிங் சென்டர்கள் மூலம் இ சேவை மையங்கள் தொடங்குவதற்கான ஆணைகள் 36 நபர்களுக்கு வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் 2457 இ சேவை மையங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது வழங்கப்படும் புதிய இ சேவை மையங்கள் அரசின் சேவைகளை பொதுமக்கள் எளிதில் பெறுவதற்கும் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் பெரும் பயனளிக்கும். இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்பியல் துறையின் அரசு முதன்மை செயலர் திரு நீராஜ் மித்தல் அவர்கள் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் முனைவர் விபா ஜெயசீலன் மற்றும் துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் உடனிருந்த மாரி இதில் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தா முதற்கட்டமாக 36 பேருக்கு அதுக்கான ஆணைகள் பிறப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இசிஎம்ல பார்த்தா புதுசாக நிறைய இசிஎம் தொடங்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்த்தா முதற்கட்டமாக 36 பேருக்கு இசிஎம் மையத்துக்கான ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கான இசிஎம் ஐடி கொடுப்பாங்க. யாருக்கு முன்னுரிமைனா ஆல்ரெடி சொன்ன மாரி சிஎஸ்சி வச்சிருக்க மட்டும் தான் முன்னுரிமை கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ கடந்த 5-6 வருஷமாக யார் சிஎஸ்சியில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே பார்த்தா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. கூகுள் ஃபார்ம் கொடுத்து அது கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருந்தாங்க. அதாவது நீங்கள் சிஎஸ்சியில் அவங்க சொல்லியிருக்க எல்லா சர்வீஸுமே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி அப்லோட் பண்ண சொன்னதில் யார் அதிக சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இசேவை ஐடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இப்போ கணக்கு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இசேவைக்கான ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கேட்டு பாருங்கள். அவர் தான் பார்த்தா அந்த கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.